Hello all, welcome to yet another video. இப்போ நம்ம இன்னைக்கு போறது சென்னை டு தேனி பை சென்னை போடி எக்ஸ்பிரஸ். அது மதுரைக்கு அப்புறம் ஒரு நல்ல வெஸ்டர்ன் காட்ஸ்ல போற ஒரு ட்ரெயின் தான். நம்ம கஸ்டமரி as usual நம்ம சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபிளாக்ஸ் எல்லாமே அரக்கம்பத்துல தொங்குறது பிகாஸ் நேத்திக்கு வந்து நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காலமாயிட்டாரு. டிமைஸ் வந்து ஒரு பெரிய லாஸ் தான். And this video is tribute to our former Prime Minister Manmohan Singh. அபார்ட்மெண்ட் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மோட்னே சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு 180 rupees கிட்டே வந்து இங்கிருந்து மதுரைக்கு வந்து அன்ரிசர்வ்டு கோச் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ். அதுவே வந்து போடி வரைக்கும் போனால் 210 rupees போட்டிருக்காங்க. ஸோ அந்த அன்ரிசர்வ்ட் கோச்சுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கம் ஏசி 2 tier கோச் தான் இங்கே வருது. ஸோ இந்த கோச் எப்படின்னா இட்ஸ் பார்ஷியல் ஏசி 2 tier அண்ட் பார்ஷியல் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ். அண்ட் நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். ஏசி 2 tierங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் மிடில் பர்த் கிடையாது. அண்ட் ஸ்பேஸும் பர்த் ஸ்பேஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு ஏசி 3 tier. அப்புறம் இதில் பார்ஷியல் ஏசி ஃபஸ்ட் கிளாஸுங்கிறதுனால இதோட நம்மளுக்கு ஏசி 2 tier முடிஞ்சிருச்சு. இது வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கோச். அண்ட் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கோச் ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்ல வருது, இங்கேருந்து போடிக்கு வந்து 2300 கிட்ட, மதுரைக்கு 2000 rupees ஆகுது இங்கே ஏசி ஃபஸ்ட் கிளாஸ். இதில் வந்து கூப்பே கேபின் 2 இருக்குது. இதுதான் வந்து கூப்பே வியூ. ஸோ இதில் வந்து 2 பேர் தான் இதில் இது பண்ணலாம். அண்ட் பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே போட்டுக்கலாம். அண்ட் நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஷால்ஸ்லாமும் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லாமே வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸ்னால் அது ஒரு ரைட் ராயல் ட்ராவல் தான் கம்பேர்ட் டு எனி அதர் கிளாஸஸ். அண்ட் இது வந்து கேபின் வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் படுக்கலாம் இங்கே. அண்ட் ஃபேமிலியாக போகும்போது இது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும்தான் நம்ம பெட் டாக்ஸை கூப்பிட்டு வரலாம். அதுவும் ப்ரொவைடட் அதர் பேசஞ்சர் ஷுட் அலோவ். நம்ம ஃபேமிலியாக 4 பேர் வந்தோன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அப்பர் பர்த் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டேர்ஸ் வச்சுருப்பாங்க ஈஸியாக போகிறதுக்கு. அப்புறம் நம்ம கீழே பார்க்கலாம் டெடிக்கேட்டட் ஏசி 2 tier கோச்சஸ். இங்கே வந்து ட்ரெயினில் வந்து 2 ஏசி 2 tier அப்புறம் ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கம் ஏசி 2 tier கோச் இருக்குது இந்த ட்ரெயினில். அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து 6 ஏசி 3 tier கோச் இருக்குது B6 வரைக்கும். இங்கே நம்ம பார்க்குறது டிப்பிக்கல் 3 ஏசி கோச்சஸ். ஸோ 3 ஏசி கோச்சஸில் பார்த்தா மிடில் பர்த் இருக்கும். அண்டு கம்பேரிட்டிவ்லி இது ஒரு எக்கனாமிக் கிளாஸ்னே சொல்லலாம். ஃபார் ஸோ ஃபேமிலியோட கிட்ஸோடு போகிறவங்க இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 975 rupees ரேட் இங்கே மதுரைக்கு. தாம்பரம் ரூட் வழியாக போனால் 875 ஆகும். பட் இது காட்பாடி அந்த மாதிரி சுற்றி போகிறதுனால 970 per head வருது. பட் ஸ்டில் ஒர்த் இட். இதை கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல இந்த ட்ரெயின் கிடைக்கும். மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி போனோம்னா கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப முன்னாடி புக் பண்ணணும். பட் இது ஒரு 1 month முன்னாடி புக் பண்ணால் நம்ம போயிடலாம். அப்புறம் நம்ம இங்கே பார்க்குறது தான் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ். இந்த ட்ரெயினில் மொத்தம் 4 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது S4. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம தனியாக அடல்ட்ஸ் மட்டும் போனால் இது ஒரு கம்ஃபர்டபுள் கிளாஸ்னே சொல்லலாம். நல்ல காற்று வரும். நம்ம மாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு வரலாம். ஏசி கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் மச் கன்வீனியன்ட். ஆல்மோஸ்ட் 3 times கம்மி ஏசியை விட. பின்னாடி எப்படி 2 அன்ரிசர்வ் கோச் இருக்கோ அதே மாதிரி முன்னாடியும் இங்கே 2 அன்ரிசர்வ் கோச்சஸ் இருக்குது. அண்டு இது பின்னாடி கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் கிட்டே இருக்க அன்ரிசர்வ் கோச்சஸ் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ உட்கார இடமும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா ஈஸியாக இதை ஃப்ரீயாக போகலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியல லோயர் பர்த் மாதிரி ஜாலியாக படுத்துட்டு இருக்காங்க. மேபி கும்பல் வந்து எழுந்துக்கணும். பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் சென்ட்ரலில் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஸோ இன்கேஸ் மதுரைக்கு போகணுன்னா நம்ம எக்மோர் மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. இது வீக்லி 3 days இருக்குமே. ஃப்ரைடேனா இந்த மாதிரி ட்ரெயின் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கோச் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்காக இயர்மார்க் பண்ண இந்த கோச். சொன்ன மாதிரி 10:30 எடுத்துட்டாங்க சென்னை சென்ட்ரல்லேருந்து. அண்ட் முன்னே நம்ம சொன்ன மாதிரி இது எடுத்து வந்து டிப்பிக்கல் மதுரை ரூட் கிடையாது. இது காட்பாடி, சேலம், நாமக்கல் வழியாக கரூர், திண்டுக்கல், மதுரை, போடி இப்படி தான் போகும் இந்த ரூட்டு. ஸோ நைட் டைம் வந்து நமக்கு வீடியோ பெருசாக எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம டே டைம் தான் எடுப்போம். ஸோ திண்டுக்கலுக்கு அப்புறம் தான் திருப்பி நமக்கு சன்ரைஸ் இருக்கும். குட் மார்னிங் எவ்ரிவன். கரெக்டாக இப்போ மணி 6 o'clock. ட்ரெயின் கரெக்டாக திண்டுக்கல் அரைவ் ஆகிட்டு டிபார்ட் ஆயாச்சு. நம்ம இப்போ ஜஸ்ட் இப்போ தான் எழுந்தோம். ஒரு நல்ல தூக்கம்னே சொல்லலாம். அண்ட் இன்னும் சன்ரைஸ் ஆகலை. கூடிய சீக்கிரம் ஆகிடும். நம்ம மெயினாக வெயிட் பண்ணுறது மதுரை டு தேனி ரூட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. பார்க்கலாம்
டே பிரேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் வந்துட்டுருக்கு. சன்ரைஸும் நல்லா ஆயாச்சு, நம்ம அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே சேட்டலைட் டெப்போன்னு ஒன்று கட்டுறாங்க. ஸோ நம்ம கூடல் நகர் கிட்டே வந்துட்டோன்னு அர்த்தம். இன்னும் கூடிய சீக்கிரம் மதுரை கிட்டே வந்துடுவோம். நம்ம இன்னும் ஒரு ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் 10 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் மதுரை. நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறது தான் கூடல் நகர். இதுதான் வந்து சேட்டலைட் ஸ்டேஷனாக அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க மதுரையில். எப்படி சென்னைக்கு வந்து சேட்டலைட் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே மதுரைக்கும் இது பிளான்ஸ் இருக்குங்க. வைகையில் தண்ணி பெருசாக இல்லை தான். ஸோ டோட்டலாக வந்து ட்ரைன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே ஒரு படுல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ தான் மழை முடிஞ்சுது. பட் ஸ்டில் ஜென்ரலாகவே வைகையில் தண்ணி பெருசாக இருக்காது. பட் இப்போ கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். தாண்டின உடனே நம்மளுக்கு மதுரை ஸ்டேஷன் வந்துடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம மதுரை வந்து 15 மினிட்ஸ் பிஃபோர் டைமாகவே வந்துட்டுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டேஷன் போகும்போது 10 மினிட்ஸ் பிஃபோர் டைம் போகும் இந்த ட்ரெயின் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ மதுரை ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். பிளாட்ஃபார்ம் ஆப்போசிட் சைடில் வருது. எந்த பிளாட்ஃபார்ம் போகுது அப்படின்னு தெரியல. நல்லா ட்ரெயின் வளைஞ்சி போயிட்டுருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகிற வழி இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ட்ரெயின் போகுது. இங்கே ஒரு டீசல் இன்ஜின் ஹால் பண்ண ரெடியாக இருக்குது. எந்த ட்ரெயின் ஹால் பண்ண ரெடியாக இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னுமே மதுரை ஸ்டேஷன் தாண்டியே போயாச்சு. ஐ மீன் மெயினாக அந்த பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 அதை தாண்டியே போயிட்டுருக்கோம். நம்ம இந்த லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் எங்கே நிறுத்த போகிறாங்கன்னு தான் தெரியல. இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஆர்ச்கிட்டே வந்தாச்சு. நம்ம இன்னும் ட்ரெயின் ஸ்டாப் ஆன பாடு காணோம். அண்ட் ஒரு வழியாக ஸ்டாப் ஆகுது ட்ரெயின் ஃபைனலி மதுரையில். ஸோ கரெக்டாக 7:05 கிட்டே நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்டில் 5 மினிட்ஸ் ஏர்லி தான் நம்ம வந்தது. ஸோ தூங்கா நகரம் மதுரைக்கு விடிஞ்ச உடனே வந்தாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த ட்ரெயினிங்கு காலி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே இறங்கியாச்சு. அப்புறம் இங்கேருந்து ஏறுறவங்கன்னு பார்த்தா பெருசாக இல்லை. போடிக்கு இறங்குறவங்க கும்பல் தான் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே 7:15க்கு மதுரையை விட்டு கரெக்டாக எடுத்துட்டாங்க. அண்ட் மதுரையில் வந்து இப்போது லோக்கோ சேஞ்ச் நடந்திருக்கு. எலக்ட்ரிக்லேருந்து நம்ம டீசல் மாறியாச்சு. இன்னுமே வந்து மதுரை டு போடிநாயக்கனூர் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணாததுனால டீசல் இன்ஜின் வச்சு தான் ஓட்டுறாங்க. அண்ட் இட்ஸ் பீன் லாங் சின்ஸ் வி ட்ராவல்ட் இன் அ டீசல் இன்ஜின். ஸோ நல்லா தான் இருக்கும். டீசல் சவுண்டு வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு தனி ரிதம் இருக்கும் அந்த சவுண்டில். ஸோ நம்ம மதுரை போடி ரூட்டு பார்த்திங்கன்னா இது சிங்கிள் லைன் வரும். இந்த ரூட்டில் வந்து டெய்லி 2 ட்ரெயின் தான் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சென்னை போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறது. இன்னொன்று வந்து மதுரை போடிநாயக்கனூர் பேசஞ்சர் டெய்லி இருக்குது. ரெண்டுமே மார்னிங் மதுரை டு போடி போயிடும். ஈவினிங் வந்து போடியிலேருந்து மதுரைக்கு வரும். ரூட் பார்த்தீங்கன்னா முன்னாடி மீட்டர் கேஜாக இருந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இது மீட்டர் கேஜ் ரூட். மெயினாக எதுக்கு போடி வரைக்கும் போட்டாங்கன்னா அங்கே ஸ்பைசஸ் எஸ்பெஷலி ஏலக்காய் அங்கே எடுத்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ரூட் போட்டாங்க. 2010 வரைக்கும் இது மீட்டர் கேஜா, ஐ மீன் 2009 வரைக்கும் மீட்டர் கேஜாக இருந்தது. 2010ல் வந்து கேஜ் கன்வர்ஷனுக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு 2023ல் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த ரூட்டை. பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஏரி குளம் இந்த பக்கம் வருது நமக்கு. நல்லாவே மழை பெஞ்சிருந்ததுனால எல்லா இடமே ரொம்ப ஏரியில் ஃபில் ஆனதுனால பார்க்கவே காட்சி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சீனரிஸ்லாம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் வெதர் வந்து ரொம்பவே கூல்னு சொல்லலாம். ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஃபீலிங் இப்போவே வருது. என்ன தான் வெயில் அடித்தாலும் சில்னஸ் நிறையாவே இருக்குது இந்த ஏரியாவில். இப்போது நம்ம அங்கே பார்க்குற ரோட்வேஸ் தான் வந்து மதுரை தேனி ஹைவே. ஸோ ரோட்டில் போனால் நம்ம அந்த ரூட் தான் போவோம். நம்ம வடபழஞ்சி நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ட்ரெயின் இங்கே நிற்கல. அடுத்த ஷெட்யூல் ஸ்டேஷன் பார்த்தா உசிலம்பட்டி தான் நமக்கு. நம்ம இங்கே பார்க்குற மலை என்ன மலைன்னு தெரில. ஒரு சில பேர் ட்ரெயினில் சொல்கிறாங்க இது சமணர் மலைன்னு, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு. என்னென்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த மலையில் பார்த்தா. ஸோ இந்த மாதிரி நிறையா லெவல் கிராசிங் தாண்டி தான் ட்ரெயின் போகும். இங்கே இந்த மாதிரி நிறையா லெவல் கிராசிங் நம்ம பார்க்கலாம்.
அப்புறம் தேனி டு மதுரை பஸ் சர்வீஸ் நிறையாவே இருக்குது நமக்கு. ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இங்கேயும் அந்த நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஓவர் பாஸ் மாதிரி. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா தென் இந்த லெவல் ரயில்வே கேட்ஸ் அதோட நெசசிட்டி இருக்காது. பட் இது வரத்துக்கு இன்னொரு 2 years ஆகும் போல தான் தெரியுது. ரொம்ப ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நடுவில் நம்ம போகிறோம். அந்த இந்த ஒரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குது. அதனால வெதர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் வெதர்னு சொல்லணும். அது மாதிரி நிறையா பறவைகள் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரா போகிறது தான் உசிலம்பட்டி. இங்கேயே பார்க்கலாம் குட்டி குட்டியாக நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகிற இடம். ஆனால் இது அஃபிஷியலாக வெஸ்டர்ன் காட் ஸ்டார்ட் ஆகிற இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆண்டிப்பட்டியில் தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஃபுல்லாக மழை வரும். இதுவுமே வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் உசிலம்பட்டி. அண்ட் இது எல்லாமே சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இங்கே கிராசிங் கிடையாது. ஏன்னா மார்னிங் 2 ட்ரெயின் டுவர்ட்ஸ் போடி ஃப்ரம் மதுரை, அதே மாதிரி ஈவினிங் 2 ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த கிராசிங்கிற கான்செப்ட் இங்கே வரல. மேபி பேட்டர்னேஜ் வச்சு ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். பட் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பேட்டர்னேஜ் இருக்கா மாதிரி தெரில. ட்ரெயின்ஸ்க்கு ரிசீவ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி பேர் இங்கே இருக்காங்களே தவிர இங்கே வந்து ஏறி இறங்குறவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஸ்டேஷனில் அப்படிங்கிறதுனால. அண்டு பார்க்கலாம், ஸ்டேஷன் ரொம்ப காமன் குவைட்டாக இருக்குது, கம்போஸ் ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின் உசிலம்பட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 3 minutes ஹால்ட் இருந்தது ட்ரெயினுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு இறங்க போகிற ஸ்டேஷன் ஆண்டிப்பட்டி. ஸோ நம்ம வந்திருக்கிற இந்த ஆண்டிப்பட்டிக்கு 3 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஒன்று ஜியாகிரபிக் சிக்னிஃபிகன்ஸ், நேஷனல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ரீஜனல் சிக்னிஃபிகன்ஸ். ஜியாகிரபிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இங்கே தான் வெஸ்டர்ன் காட் ஸ்டார்ட் ஆகிற இடம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க தலக்காடு திருநெல்வேலி கிட்ட ஸ்டார்ட் ஆகும்னு. பட் ஆனால் நம்ம நேஷ்னல் ஜியாகிரபிக் அக்கௌண்ட்ஸ் படி ஆண்டிப்பட்டி தான் சதர்ன் பாயிண்ட்லேருந்து வெஸ்டர்ன் காட் ஸ்டார்ட் ஆகிற இடம். நேஷ்னல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டு ஆண்டிப்பட்டியில் தான் தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீடம் ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. 1932 or 1937 அதுக்கு இப்போ வந்து இங்கே பிப்ரவரி மாதம் காந்தி வந்து ஆண்டிப்பட்டியில் இறங்கின போது ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவருக்கு ஒரு டயஸ் போட்டு ஃப்ரீடம் பற்றி வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா காதியில் வந்து தமிழில் கதர் துணியில் வந்து தமிழில் வெல்கம் அட்ரஸ் பண்ணி காந்திக்கு கொடுத்தாங்க. காந்திக்கு படித்து காட்டினாங்க. அது காந்திக்கு கிஃப்டாகவும் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டை காந்தி வந்து ஃப்ரீடம் காஸ்க்காக ஆக்ஷன் பண்ணாங்க. இப்போது அந்த இது மதுரை மியூசியமில் இருக்குது. அதே மாதிரி காந்தி வந்து அந்த ஏறி நின்ன டேபிளும் வந்து மதுரை மியூசியமில் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இதோட நேஷ்னல் சிக்னிஃபிகன்ஸ் ஆண்டிப்பட்டிக்கு. ரீஜனல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து கான்ஸ்டிடுவன்சி ஆஃப் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அண்ட் செல்வி ஜெயலலிதா 2 சிஎம் கொடுத்த கான்ஸ்டிடுவன்சினே இந்த இடம்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆண்டிப்பட்டிக்கு. ஆண்டிப்பட்டியோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் கூலாகவே இருக்கும். இது மதுரையிலேருந்து எக்ஸாக்டாக 57.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஆண்டிப்பட்டிக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து நமக்கு இறங்க போகிற இடம் தேனி. ஸோ ஆண்டிப்பட்டிக்கு நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொரு சின்ன ஃபீல் வருது. இது வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரூட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பெரியநாயகன் பாளையம் தாண்டி மேட்டுப்பாளையம் போகும்போது இதே மாதிரி தான் ஒரு அட்மாஸ்பியர். அதே அட்மாஸ்பியர் தான் எனக்கு இங்கேயும் தெரியுது. இப்போது இந்த மாதிரி விண்மில்ஸ் நிறைய நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த ரூட்டில். ஆண்டிப்பட்டி தாண்டின அப்புறம் விண்ட் எனர்ஜிக்கு இதுவும் பார்த்தோன்னா திருநெல்வேலி ரூட்டில் நிறையா வரும் நமக்கு, மதுரை திருநெல்வேலியில். பட் இங்கேயும் அதே மாதிரி நிறையா விண்மில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நிறையா விண்மில்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு. பட் இப்போ காற்று தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எனிவேஸ் நம்ம தேனி டவுன் கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்க்கலாம், இங்கேயும் வந்து ஃப்ளைஓவர் கட்டுறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து தேனி டவுன். தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 1 or 2 kilometers அவுட்டரில் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க தேனி டவுன்னு. இதுதான் ஃபுல்லாக டவுன் ஏரியா. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் தேனி டவுனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும். ஆனால் மதுரை டு உசிலம்பட்டி கொஞ்சம் ட்ரெயின் ஸ்லோவாக போச்சு. பட் உசிலம்பட்டிலே நல்ல ஸ்பீடு, ஆல்மோஸ்ட் 90 kilometers தான் போனாங்க டீசல் இன்ஜின்லேயும். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு கர்வ் வருது இங்கே ஸ்டேஷனுக்கு முன்னாடி.
முன்ன பின்னங்கிற மாதிரி நல்லாவே இந்த கர்வ் பார்க்க முடியும் நம்மளால. இங்கே ஒரு லெவல் கிராசிங் எல்லாம் நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம தேனி வந்தாச்சு. தேனி வந்து தேனி டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் பேரும் தேனி தான், டவுன் பேரும் தேனி தான். நம்ம இந்த ட்ரெயின் போடி வரைக்கும் போகிறது, நம்ம இறங்க போகிறது தேனியில். ஆனால் அதே மாதிரி போடிநாயக்கனூர்லேருந்து மூணாருக்கு வந்து ஜஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம சென்னையிலேருந்து மூணார் போனோம் அப்படின்னா கேரளா வழியாக போவேன்னா நம்ம வந்து போடியில் இறங்கி டாக்ஸி வச்சுக்கிறவங்க போடியில் இறங்கி போகலாம். ஏன்னா போடியிலேருந்து எக்ஸாக்டாக 59 கிலோமீட்டர்ஸ் மூணார். பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம தேனியில் இறங்கி தேனி பஸ் ஸ்டாண்டு போனோம்னா அங்கேருந்து வந்து நிறைய பஸ்ஸஸ் மூணாருக்கு இருக்குது. அதே மாதிரி தேனி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வரும்போது கரெக்டாக கனெக்டிங் பஸ்ஸும் வச்சுருப்பாங்க டு தேனி பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆட்டோஸும் இருக்கும் நமக்கு. இன்னொரு 14 கிலோமீட்டர்ஸில் நமக்கு மூணார் வந்துடும், சாரி போடிநாயக்கனூர் வந்துடும். ஸோ லக்கேஜை இறக்கி நம்ம இறங்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம தேனியை விட்டு இறங்கின அப்புறமே வந்து இந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு இது உண்டு, ஆட்டோஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோஸ்னு. இதை வச்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து மூணார் எங்கேனாலும் போய்க்கலாம். இன்னும் நிறைய ட்ரெயின்ஸ் விட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எக்கச்சக்க பேசஞ்சர்ஸ் இங்கே இறங்குறாங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் ஆஃப் எம்டின்னு நினச்சோம், பட் ஆனால் இங்கே இறங்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பேர் இறங்குறாங்க அப்படின்னு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் கூடிய சீக்கிரம் மற்ற வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.